அல்லேலூயா என்பது கேள்வியா பதிலா, வார்த்தையா கேள்வியா பதிலா சென்டென்ஸா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா என்பது கேள்வியா பதிலா வார்த்தையா சென்டென்ஸா? எல்லாரும் என்ன சொல்லிடுவீங்க? அல்லேலூயா என்ன தேவனுக்கு? அப்படி இல்லை. தேவனுக்கு மகிமை என்ற ஒரு பதத்தோடு ஒரு வார்த்தையோட சென்டென்ஸோட முடிச்சு விடுறோம். இல்லை, அல் எல் ஹெல் ஹெல் எங்கும் நிறைந்தோ. நான் இப்போ சொல்கிறேன், வானாதி வானங்களுக்கு மேலாய் அப்படின்ற பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ அர்த்தம் புரிஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எண்ணிக்கைக்கு, நம்ம மூளைக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாத உன்னதத்தில் இருக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தம். எல் இல் அப்படின்னு சொன்னா அவர், அவருடைய நாமம். லோ யாகுவே, லோ யாகுவே, யகோவான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என் முன்னாடி டென்சிங் 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 அங்கிள் கூப்பிடுவியா? இந்த செத்த நாயை கூப்பிடுறதுக்கே நீ யோசிக்கிற. பேர் சொல்லாம அங்கிள் அங்கிள், ஆறா பேர் சொல்லி கூப்பிட்டா? அங்கிள் பேரை சொல்லியா கூப்பிடுறது? அங்கிள்னு கூப்பிடுறா, சொல்கிறோமா இல்லையா? அப்போ தேவனுடைய பேரை டக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா? ஜெயலலிதா ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் அப்படி மொட்டையாக சொன்னால் என்ன இருக்கும்? கொன்றுவாங்க. சொன்னாலும் நமக்கு நல்லா இருக்கா? மாண்புமிகு நீதியரசர்களை சொல்லும்பொழுது ஹானரபிள் லார்ட், லார்ட்ஷிப். அப்போ தெய்வத்தை சும்மா யெகோவா யெகோவான்னு சொல்ல முடியுமா? அதனால தான் யூதர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்வதற்கு பயந்து, அவர் முகத்தை பார்க்கவும் பயந்தாங்க. அவர் பேர் யாகுவே. அல்லென்று சொன்னால் உன்னதம், அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் மகிமையில் சிறந்திருக்கிற ஆண்டவர். இல்லென்று சொன்னால் அவருடைய பெயர். அதுக்கப்புறம் யாகுவே அப்படின்னா மாட்சிமையும் மகிமையும் கர்த்தத்துவமும் ராஜரீகமும் வல்லமையும் மகா பெரிய தேவன் தானே அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்றேன், அது கேள்வியா பதிலா? தேவன் தானே, இது மைக்கு தானே, இது கீபோர்டு தானே, இது பேட் தானே அப்படின்னு கேள்வியா பதிலா? உன்னதமும் மாட்சிமையும் மகிமையும் சர்வ வல்லமையும் உடைய தேவன் தானே அப்படி சொன்னா அது கேள்வியா பதிலா? சத்தமா சொல்லி தொலைங்க. கேள்வி. அதற்கு பதில் என்ன தெரியுமா? ஆமேன். அப்படியே தான் கைகளை தட்டி